ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மீனத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு அந்த வீட்டுக்கு வருவதால், அந்த மீனராசிக்கு வருவதால் உங்களுக்கு இவர் வக்ர நிவர்த்தி வருகிறார். அதனால் ராசிநாதன் அங்கிருந்து ராசியை பார்க்கிறார், குரு பகவானும் பார்க்கிறார். அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு வெற்றி வாகை பெறக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம், அதாவது 4க்கும் 7க்கும் 2 கேந்திராதிபதிகள் ஆதிபத்தியம் பெற்ற குரு ஒரு திரிகோணத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தன் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டி தரும். அது உங்களை பொறுத்தவரையிலையும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. ஏன்னா 4 9 இருக்கார். அடுத்தது 7 9 வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களுக்கு வீட்டில் இருந்து ஒரு ஜுவல்ஸோ பொருளாதாரத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வீர தீர, அதாவது ரொம்ப பராக்கிரம வீரத்தை தரக்கூடிய ஒரு இடம். அப்போ தைரியமாக எதையும் எடுத்து செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி 7இல் உச்சம், பரிவர்த்தனை யோகத்தில் 9இல் ஆட்சி. அப்போது குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். அது மட்டுமா, 6ஆம் இடம், அதாவது 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம். அப்போ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7இல் ராகு பகவான் இருக்கிறார். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு சூரியனும் அங்கே தான் இருக்கார். அப்போது தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு
பொற்காலம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி பேசும், அதாவது அந்நிய பாஷை பேசும் அன்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப பூசிக்காதீங்க, எச்சரிக்கையாக இருந்துங்க. நல்லது செய்கிறேன்னு அடுத்தவங்களுக்கு போய் நல்லது செய்ய கெடுதல் பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. இருந்தாலும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது. மற்றபடி 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் பணியாற்றும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், மற்றபடி அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு உன்னதமான காலம். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கூடி வரும், கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். ஆன்மீக துறையில் அதிக செலவு பண்ணுவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இந்த வார இறுதியில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருந்து பார்க்கறதால உங்களை பொறுத்தவரையிலும் இது அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. அதோடு மட்டுமல்ல, பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மற்றபடி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது கல்வித்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள், மற்றபடி துணி வியாபாரம், நகை வியாபாரம், சூரியன் புதாதித்ய யோகம், பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் வச்சிருக்கக்கூடியவர்கள், அதாவது கம்ப்யூட்டர் இது வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சாதிப்பீர்களா என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களுடைய குறுகிய தூர பயணம் நல்லது நடக்கும். நீண்ட தூர பிரயாணத்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரை செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாங்க, வீடு கட்ட, மனை வாங்க, தோட்டம் துறவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது. மொத்தத்தில் கன்னி ராசி அன்பர்கள் இந்த வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க. அற்புதமாக இருக்கப் போகிறீர்கள். சாதனை படைக்கப் போகிறீர்கள்.